ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆடி 1லேருந்து ஆடி 32 வரைக்கும் சொல்லிட்டு வரோம். ஆடி விசேஷங்கள் மற்றும் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கு உண்டான பரிகாரங்கள், அது பற்றி விரிவாக விளக்கி சொல்லி வருகின்றபடியால் நீங்கள் கேட்டது நடக்க வேண்டும் சொல்லி இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை என்ன விதமான பரிகாரம் சொல்ல போகிறோம் என்று சொன்னால், கால பைரவர் வழிபாடு. இழந்ததை திருப்பிக் கொடுக்கும், பயத்தை நீக்கும், பாதுகாப்பை கொடுக்கும், இதெல்லாம் செய்யக்கூடியது. அது எப்படி செய்யணும், அதனால என்ன பலன்கள் தான் இப்போ விளக்கி சொல்ல போறேன். அது நீங்க ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவேவம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தேவகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். ஆடி 12ஆம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து வஸ்திரம் தரித்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலே இது ஆடி மாதங்கள் அம்மன் வழிபடும் போது அருகில் உள்ள அம்மன் கோயில் சென்று வரலாம். செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடிய வழிபாடுக்கு வறுமையை நீக்கும். வறுமையை நீக்கும்னா கடன் ஏற்பட்டாலே தான் வறுமையே அதிகமாக இருக்கும். வர வருமானம் சாப்பிட்டுட்டு தேவையானவர்களும் போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. கடன் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா அது தீர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அதை தீர்க்கறதுக்கும் பயத்தை போக்குவதற்கும் இழந்ததை மீட்டு தருவதற்கும் உண்டான வழிபாடு. அப்ப என்ன பண்ணணும், பொதுவாக அம்மனை வழிபடணும். இதல்லாமல் அன்றைய தினம் மாலை வேளையிலே கால பைரவர் வழிபாடு. இப்ப பைரவர் வழிபாடு காலையில் மாலையில பண்றது தான் விசேஷம். ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமிலும் பாருங்க, மாலை வேலையில தான் பண்ணுவாங்க. காலையில சாதாரணமா விஷயம் பண்ணி ஆரத்தி எடுத்து தரிசனம் பண்ணுவாங்க. விசேஷமான வழிபாடு மாலையில் தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு விசேஷமான வழிபாடுமே மாலையில் தான் பண்ணுவாங்க. மாலையில் பரிகாரம் பண்ணுவாதான் ரொம்ப விசேஷமா சீக்கிரமா குணமாகும், பலிதமாகும். அப்ப அந்த கால பைரவர் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வசதி வாய்ப்பு இருந்தால் அபிஷேக ஆராதனைக்கு பண வசதி, பொருள் உதவி கொடுக்கலாம். விளக்கேற்றி வழிபட வேண்டும். எவ்வாறு விளக்கேற்றி வழிபட வேண்டும்? நல்லெண்ணெயிலே சிகப்பு திரி போட்டு முடிச்சு போடணும். இப்போ எப்படி எள்ளு முடிச்சு போட்டு சனீஸ் பகவானுக்கு விளக்கேற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி மிளகு, கருமிளகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மிளகை 2 விளக்கு, ஒரு விளக்குல 4 மிளகு சிகப்பு துணியில கட்டி முடிச்சு போடணும். இன்னொரு விளக்குல 3 மிளகு, மொத்தம் 7 மிளகு இருக்கணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா 11 மிளகு. அது எப்படின்னாக்கா 4 மிளகு ஒரு விளக்குல, 7 மிளகு ஒரு விளக்குல, இது 11. இது ரொம்ப பிரச்சனை பெருசா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். 11 மிளகு. பிரச்சனை சிறுசா இருக்கு, கண்டிப்பா முடிச்சிடணும், சீக்கிரம் நடக்கணும், 7 மிளகு. இந்த 2 வகையான விளக்கு வழிபாடு உண்டு. நீங்க கவனமா அந்த சிகப்பு துணியில கட்டி முடிச்சு போட்டு, எள்ளு முடிச்சு எப்படி போடுறோமோ அது மாதிரி போட்டணும், போட்டு விளக்கேற்றணும். கால பைரவருக்கு வழிபட்டு வர வேண்டும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எல்லா தெய்வங்களுக்குமே வலது பக்கம்தான் சுற்றி வழிபடுவார்கள். சில பேர் நவகிரகத்துல பாத்தீங்கன்னாக்கா 7 சுத்து வலப்பக்கம் சுத்திட்டு 2 இடது பக்கம் சுத்துவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, டார்க் கேது எப்பவுமே ஆன்டி கிளாக் வாய்ஸ் தான், எதிராக தான் சுத்துவாங்க. அதனால அந்த 2 சுத்து இடப்பக்கமும் சுத்துவாங்க. அதே மாதிரிதான் எப்பொழுதுமே கால பைரவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது எத்தனை சுத்து நீங்க சுத்துறீங்களோ, 3 சுத்துனா வலது பக்கம் 3 சுத்து, இடது பக்கம் 3 சுத்து, 3 சுத்தலாம், 5 எண்ணிக்கையில் சுத்தலாம். ஏன்னா அவர் சிவனுடைய அம்சமாக விளங்கப்படுகிறார். 11 பரிகாரத்துக்கு 11 சுத்து, வலது பக்கம் 11 சுத்து, இடது பக்கம் 11 சுத்து. இது பல பேருக்கு தெரியாத ஒன்று. நிறைய அனுபவங்கள் உள்ளவர்கள் தான் இதை சொல்லுவார்கள்.
ஏனென்று சொன்னால் பொதுவாக வலப்பக்கம் சுத்துறது தான் இடது வந்து வழக்கம். இடது பக்கம் சுத்தும் போது நம்ம இழந்ததை மீட்டு தரும். நம்ம வழக்கையில தானே எல்லாமே வாங்குவோம். பணம், பொருள் எல்லாமே வழக்கையில தான் வாங்குறது. இடது கையில கெட்டது மட்டும்தான் செய்வோம், வலது கையில மட்டும்தான் நல்லது செய்வோம். அப்போ இழந்ததுன்ற போது என்ன பண்ணுவோம்? நம்மளை விட்டு போயிடுச்சு, அது மீண்டு வரணும்னா அப்போ இடது பக்கமும் சுத்தி வரணும். முதல்ல வல பக்கம் சுத்திட்டு அதுக்கு போய் இடது பக்கம். இப்படி செய்தி வந்தீர்கள் ஆனால்தான் அந்த இழந்ததை உங்கள் மீட்டு தரக்கூடியவர் காலபைரவர் மட்டுமே அதை செய்வார். அதுக்குதான் அவர் காலபைரவர். காலத்தை நிர்மணிப்பது. கெட்ட காலத்துல இருந்திருப்பீங்க, இழந்திருப்பீங்க, இப்ப நல்ல காலம் வந்திருக்கும், அந்த இழந்ததை திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு நேரங்காலம் வந்தானே நல்லா அப்படின்னு சொல்றோம். அந்த நேரம் காலம், அந்த காலத்தை நிர்ணயிப்பவர் தான் காலபைரவர், காலத்தின் தெய்வம். அதற்கென்று எடுத்த அவதாரம் அவர். அதனால தான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஆடி செவ்வாயில இதை செஞ்சு வந்தீங்கன்னா மாலை வேலையில இதை செஞ்சுட்டு வரணும். வெளியே வந்தாலும் தான தர்மம் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். இது செய்து வந்து அதே நினைவோடு இருந்தீர்களானால் கண்டிப்பாக இழந்த சொத்தா இருந்தாலும் சரி, இழந்த பொருளா இருந்தாலும் மீண்டு வரும். ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, திரும்பி வராமல் அந்த பணம் அதுவும் வந்து சேரும். இழந்ததை மீட்டு தருவது, வறுமை ஒழியும், கடன் பிரச்சனை தீரும். அதுவும் ஆடி மாசத்துல பண்ண அவ்வளவு விசேஷம், உடனே பலிதமாகும். இதை நீங்கள் பொறுமையாக கடைபிடித்து செய்து வந்தீர்கள் ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். ஆடி மாசத்துல எத்தனை செவ்வாய் வருதோ அந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வரலாம். மாலை வேலையில பைரவர் வழிபாடு செய்யலாம், காலையில அம்மன் வழிபாடு செய்யலாம். மாலை வேலை அம்மன் வழிபட்டு கூட கடைசியா அந்த பைரவர் வழிபாடு வச்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைச்சி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.